ஹாய், ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. இதுதான் நான் எப்போவுமே அரைக்கிற மல்டி கிரைன் ஆட்டா. இப்போ அந்த சக்கி மிஷின் மாவு அரைக்கிறவனை கூப்பிட்ருக்கேன் வீட்டுக்கு. அவன் வந்து டப்பாவை எடுத்துகிட்டு போவான். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, சோயா பீன்ஸ், இதாங்க சோயா பீன்ஸ், ஓட்ஸு தெரியுதுங்களா, ஓட்ஸு, அப்புறம் இந்த ஃப்ளக்ஸி சீடு, ஆளி விதை, கம்பு, கேழ்வரகு, கோதுமைன்னா அந்த சம்பா கோதுமை சொல்லுவாங்கள்ல, பஞ்சாப் கோதுமை. அதில் வந்து உங்களுக்கு சுகர் கம்மியாக இருக்கும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும் அதில். இங்கே அப்புறம் கேழ்வரகு, கம்பு, இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் எத்தனை ஐட்டம். இதாங்க மல்டி கிரைன் ஆட்டா. அப்புறமா இதில் தான் நான் தோசை சுடுவேன், எப்போனா ரொட்டி பண்ணிப்பேன். இது சும்மா 1.5 கிலோ தான், ஏன்னா இந்த டப்பா சின்னதாக இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இது 1.5 கிலோ தான் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாகிடும். இப்போ உங்களுக்கு வந்து கோதுமை நான் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கோதுமையில் சோயா பீன்ஸ் 5 கிலோ கோதுமை, நான் 1/4 கிலோ சோயா பீன்ஸ் போட்டிருக்கேங்க. மொத்தமே இது 5 கிலோ கோதுமை. இது ஃபுல்லாக வந்துடும், டப்பா ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு 20-25 நாள், அதாவது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி காலியாகும். இது நான் அரைச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் நம்மளுடைய கோதுமை மாவு மல்டி கிரைண்ட் ஆட்டா ப்ரோசஸ் ஃபினிஷ் ஆகும், கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அரைச்சி வந்துடுச்சு. மல்டி ஃப்ளோர், இங்கே பாருங்கள், மல்டி ஃப்ளோர் நம்ம காட்டினல எல்லாமே மிக்ஸு. இது 1.5 கிலோ, இது 5 கிலோ கோதுமை மாவு. நல்லா சூடாக இருக்குது, இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாப்புல மிஷினில். மாவில் வச்சு அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களே அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. 150 ரூபா கொடுத்தேன் இது ரெண்டுத்துக்கும். நான் இப்போ கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 50 ரூபா, இது ரெண்டுமே அரைக்கிறதுக்கு 100 ரூபா. இதில் சோயா பீன்ஸ் இருக்குது, கோதுமை, நல்ல கோதுமை, ஸ்பெஷல் கோதுமை. இதில் அதனால தான் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்பாத்தி ஃப்ளோர், மல்டி ஃப்ளோர், இது ரெண்டத்தினுடைய ப்ரோசஸ் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே சப்பாத்தி பண்ணி காட்டியிருக்கேன், நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இதே மாதிரி மல்டி தோசை போட்டிருக்கேன், மல்டி சப்பாத்தி, மல்டி மாவு பிசைஞ்சி சப்பாத்தி மாதிரிலாம் கூட அதை பண்ணியிருக்கேன் நான். ஆனால் அது நான் வீடியோ போடல. சம்டைம் அப்படி சான்ஸ் கிடச்சதுன்னா போடுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.